அவங்க உயிர் மட்டும் போகாது, சில இடத்துலயும் சரி அந்த தாயோட உயிர் போடுறப்பயே சில உரிமையும் போயிடும் அப்படின்னுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு மேல அண்ணனுங்க அது மாதிரி இருந்தா நம்ம உரிமையா வந்து எனக்கு முன்ன நீ குழந்தைடா எதனா செய்யற அப்படின்னு எல்லாமே எனக்கு கீழே இருக்கவங்க யாருக்கிட்டே எனக்கு கேட்க முடியாது. எங்க அம்மாவுடைய ஸ்தானத்துல இருந்துதான் இதை இந்த வீட்டுல எங்க வீட்டுல வந்து நான் எல்லாரையும் பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அம்மாவுடைய உறவும் சரி உரிமையும் சரி அம்மாவோட தான். ஆனா அதையும் தாண்டி என்னுடைய கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, எங்க அம்மாவுக்கு ஈக்குவலா என்னை பாக்குறது, அதுதான் எங்க அம்மா வளர்ப்பந்த மாதிரி. அம்மா வீட்டில் தான் இன்னைக்கு இருக்கேன். நம்ம என்னதான் ஸ்கூலு காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம வீடுன்னு சொல்லி பழகுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அம்மா வீடு அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வரும். இன்னைக்கு வந்து எங்க அம்மாவுடைய 5வது வருஷம் அவங்களுடைய உயிர் வந்து சுவாசம் மறைஞ்ச நாள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். எனக்காக பண்ணாத கஷ்டப்படாத கஷ்டங்களே கிடையாது. ஏன்னா நாங்க 4 பேர், ஆனா எனக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பயங்கரமா சலிச்சு எனக்காக ரொம்ப சலிப்பு தன்மை தாங்கின தாய். ஏன்னா இப்ப அதெல்லாம் நான் வந்து என் பொண்ணு ரூபமா என்ன வந்து என் பொண்ணா பாக்குறப்பதான் அதெல்லாம் அனுபவிக்கிறேன். அட தாயே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியா நீ எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேல நினைவு நாள் அப்படின்னு சொன்னோம். சில பேர் வந்து அந்த ஒரு நினைவு நாள், சில பேர் வந்து என்னன்னா நம்ம அம்மா அப்பா இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம். நான்லாம் நினைச்சிருக்கேன் ஒரு காலத்துல வந்து இந்த பூமி பிறந்து மொத்தமா நானும் எங்க அம்மா அப்பா எல்லாம் ஒன்னா போயிடுறோம், சத்தியமா எங்க அம்மா இல்லைன்னா டெஃபினட்டா என்னால இருக்கவே முடியாது அப்படின்ற காலகட்டம்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் இப்பதான் நினைச்சு பாக்குறப்ப ஆஹா இதெல்லாம் ஒரு காலம்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப மன உடைச்சல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தேன். அதுவும் என்னுடைய சரௌண்டிங்ல இருக்க என்னுடைய பீப்புள்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மாவுடைய பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும். உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஜி பயங்கரமான ஸ்ட்ராங்கான அயன் லேடி அவங்க. அது மாதிரி நாங்க இருக்குமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு ஈடு கொஞ்சம் கூட ஆவையாவது அவ்வளவு சின்ன எங்க அம்மா சொன்னோம் பாரு.